என்ன சத்தம்? இது என்னப்பா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. பொதுவா வித்த காட்டுறவன் குரங்க கொட்டிட்டு வருவான், இவன் என்ன காரை கொட்டிட்டு வரான். என்னப்பா இது வித்தியாசமா? என்னப்பா அந்த காரு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு? அங்க என்னங்க நடக்குது தெரியலம்மா, பாப்பா பாப்போம். அட இங்க என்னப்பா நடக்குது? அதான் சாமி எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஏன்பா இங்க கூட்டத்தை கூட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஜமூரே சொல்லுங்க பாஸ். அடடே, என்னங்க கார் பேசுது? ஜமூரே வா, கொஞ்சம் நாம இங்க வித்தைய காட்டுவோம். என்னங்க ஒரே கூட்டமா இருக்கு. சரி போய் என்னன்னு பாப்போம். ஜமூரே டான்ஸ் பண்ணி காட்டுறியா? நிச்சயமா காட்டுறேன் பாஸ். சிவா, என்ன இந்த கார் குரங்கு மாதிரி இப்படி வித்த காமிச்சிட்டு இருக்க? இது பேச கூட செய்யுது. இது ஏலியன் கார் இல்லல்ல. வாய மூடு யோடி. வாவ், என்னால நம்பவே முடியல. கார் இந்த அளவுக்கு நல்லா டான்ஸ் ஆடுது. ரேபா, ஏன் உன்னால நம்ப முடியல? நீங்க டான்ஸ பாத்துக்கிட்டு இருக்க தானே? ஹேய், இந்த காருக்கு என்னோட பேர் தெரிஞ்சிருக்கு. இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையாப்பா. இந்த காருக்கு என்னோட பேர் கூட தெரியுமா என்ன? சுவாமி. இதுக்கு எப்படி என்னோட பேர் தெரிஞ்சது? நாராயண சுவாமி, முத்து நாராயண சுவாமி, திருச்சிராப்பள்ளி, திருப்புராப்பள்ளி, முத்து நாராயண சாமி, திருச்சிராப்பள்ளி, திருப்புராப்பள்ளி, சாமி சாமி, முத்து நாராயண சாமி. அடாடாடாடா, கிராமத்தில் இருக்கிற அட்ரஸ் எல்லாம் சொல்ல வேணாயா, பேரை மட்டும் சொன்னா போதும். அது மொத்தமும் என்னோட பேரு தாங்க ஐயா. இது வெறும் நிக்நேம் மட்டும்தான். என்னது நிக்நேமா? என்னோட காருக்கு நிறைய சக்திகள் இருக்கு. யாருக்கெல்லாம் எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமோ அவங்க 10 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு என் ஆசிரமத்துக்கு வாங்க. உங்க எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, நீங்க நிம்மதியா வாழுங்க. நாங்க வரோம் சார், நாங்க வரோம். இதெல்லாம் நம்பவே முடியல. உங்களை ஏமாத்துறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹலோ அங்கிள், சொல்றத கேட்டு ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க. ஏய் சின்ன பையா, யாரா நீ? இங்க இருந்து போயிடு. நான் என் எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிறதுல உனக்கு என்ன இடைஞ்சல்? எதிர்காலம் என்னோடது, பணம் என்னோடது. என்னையா சொல்றீங்க? நீங்க இருக்கிற யாரையும் நான் பணம் கொடுக்க விட மாட்டேன். இந்த பையன் தேவையில்லாத பிரச்சனை இங்க உண்டாக்கிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு நான் யாருங்கிறத காட்டுறேன். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். இந்த சிவா இருக்கிற வரைக்கும் பொதுமக்களை யாரும் ஏமாத்தவே முடியாது. சிவா, என்னோட பேரு சிவா. நீங்க எல்லாரும் அந்த கார் மாஸ்டரோட ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சொல்றது சரிதானே? இந்த பையன் அந்த பெரிய மகானை அசிங்கப்படுத்திட்டான். எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு தான் இந்த ஊருக்கு நான் வந்தேன். ஆனா எனக்கே இங்க தப்பான பேர் உருவாயிடுச்சு. இனி நான் யாருக்கும் எதுவும் சொல்ல மாட்டேன். கிளம்புங்கன்னு ஒழுங்கா சொன்னா நீங்க எல்லாரும் கிளம்ப மாட்டீங்கல்ல? தேவா, லட்டு சிங் சாருக்கு உடனே கால் பண்ணு. நான் தான் கார் மாஸ்டர். யாராலையும் என்ன பிடிக்கவே முடியாது.
வா சின்ன பையா, முடிஞ்சா இப்ப என்ன ஃபாலோ பண்ணு. நாட் பேட், நாட் பேட். நான் கார் மாஸ்டரா இருக்கேன்னா கண்டிப்பா இவன் ஒரு சைக்கிள் மாஸ்டரா தான் இருந்தாகணும். தலைகீழ நின்னால உன்னால என்ன பிடிக்க முடியாது சின்ன பையா. I am the car master. எப்படியோ தப்பிச்சிட்டா. அந்த கார் மாஸ்டர் எங்க மறைஞ்சு போயிருப்பான்? யாரையாவது ஏமாத்திக்கிட்டு இருப்பான். ஒருவேளை அவன் உண்மையாவே எதிர்காலத்தை சொல்லுவானோ? நம்மள பத்தி அவனுக்கு எப்படிப்பா தெரியும்? முன்னாடியே எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சு வச்சிருப்பான். அதை விட்டா வேற வழியே இல்லை. இப்பெல்லாம் இந்த மாதிரி தானே ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அதோ பரிசு வேண்ட கார் அங்க இருக்குது. நான் நேரா போய் என் எதிர்காலத்தை தெரிஞ்சுக்க போறேன். எல்லாரும் வழி விடுங்க, தாத்தா வந்துகிட்டு இருக்காரு. தாத்தா பாடுற பாட்டுக்கு நான் டான்ஸ் ஆடணும், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இதுக்கு என்னோட பேரு மட்டும் இல்லப்பா, நான் நல்லா பாடுவேங்கிற விஷயமும் தெரிஞ்சிருக்கு. இது எல்லாமே தெரிஞ்ச ஒரு காரு தான். நம்ம எதிர்காலத்தை கண்டிப்பா சொல்லிடும். நீங்க எல்லாரும் ஆளுக்கு 10 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு என் ஆசிரமத்துக்கு வாங்க. அங்க வச்சு நான் சொல்றேன், உங்க எல்லாரோட எதிர்காலத்தையும் சொல்றேன். 10 லட்சம், எல்லாரும் 10 லட்சம் எடுத்துட்டு வரணும், புரியுதா? உங்க எதிர்காலத்தை பத்தி நான் சொல்றேன். கார் மாஸ்டர், அதோ அந்த பையன் இங்கேயும் வந்துகிட்டு இருக்கான். என்னோட ஆசிரமம் அந்த மலைக்கு பக்கத்துல தான் இருக்கு. எல்லாரும் பணத்தை எடுத்துட்டு வந்து எனக்காக காத்துட்டு இருங்க. சொன்னது புரிஞ்சுதா? ஒரு முக்கியமான வேலையை நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். போலாம். ஏய் கார் மாஸ்டர், நில்லை. என்ன பண்றீங்க? எப்படி இருக்க செல்லக்குட்டி? சைக்கிள் ஓட்டுற சின்ன பையன் கார் ஓட்டுறவங்க கிட்ட பிரச்சனை பண்ணலாமா? உன்னால எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் உண்டாயிடுச்சு. அதனால உன்னை நான் சும்மாவே விட போறதில்ல. தூக்குங்க இவனை. என்ன விடுங்க. ஏய் ஹலோ சிவா, என்னன்னு சொல்லு. தேவா,
அந்த காரை வச்சு வித்த காட்டினவனும் அவங்க கூட இருந்தவங்களும் என்ன கார்ல தூக்கி போட்டு கொண்டு போறாங்க. வண்டி எங்க போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. என் சைக்கிளை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. லட்டு சிங் சாரையும் வர சொல்லுங்க. ஓகே சிவா. அத பாருங்க சிவாவோட சைக்கிள். லட்டு சிங் சார் சீக்கிரமா வாங்க. சிவாக்கு உங்களோட உதவி தேவைப்படுது. எல்லாரும் சைக்கிளை இங்கே விட்டுட்டு என் கூட பைக்ல வாங்க. நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. போலாம். உங்க எல்லாரையும் என்னோட ஆசிரமத்துக்கு வரவேற்கிறேன். நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் இந்த கார் உங்களை குதூகலப்படுத்தும். இந்த அருமையான நேரத்துல நான் ஒரு பாட்டு பாடலான் இருக்கேன். ஆட்டமாடும் காரு, நீ ஆடிடு காரு, நான் பாடுவேன் காரு. நீ ஆடிடு 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 காரு. அப்போ தாத்தாவும் இங்கதான் இருக்காரா? ஆடிடு காரு. இவரு வேற. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பார்க்க வந்த பக்தர்கள் எல்லாரும் ஓடிட்டாங்க. நில்லுங்க. என்ன பார்க்க வந்த பக்தர்கள் உங்க எல்லாருக்கும் எதிர்காலத்தை பத்தி சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. எல்லாரும் கொண்டு வந்த 10 லட்சம் ரூபாயை மறக்காம என்கிட்ட கொடுங்க. உங்க எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஹலோ, நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்க? சிவா, எங்களுக்கு ரூட் தெரியாம நாங்க சுத்திட்டு இருக்கோம். அந்த கார் ரொம்ப வேகமா இங்க இருந்து போயிடுச்சு. உன் சைக்கிள் கூட எங்க இருக்குன்னு தெரியலப்பா. ரேவா, லட்டு சிங் சார் கிட்ட சொல்லு, இது ஒரு பழைய கராஜ். மலைகளுக்கு பக்கத்துல இருக்கு. ஏன் சைக்கிள் வந்துருச்சு. ஓகேவா, நீங்களும் வந்துருங்க. சிவா, நீ டிக்கில என்னையா பண்ற? இவங்க என்ன அதுல அடைச்சு வச்சிருந்தாங்க. இல்லன்னா இவங்க யாருங்கிற உண்மையை நான் சொல்லிடுவேன்ல. முதல்ல இந்த பையனை புடிச்சு இவனோட கதையை முடிங்க. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, நீ சீக்கிரமா கிளம்பு. அந்த கார் மாஸ்டர் தப்பிச்சு போயிட்டு இருக்கான்.
என்ன ஆச்சு சிவா? தோல்வியை நீ ஒத்துக்கிறியா? சொல்லுப்பா சிவா. சிவா என் பேர்னு சொல்லுவியே, சொல்லுப்பா சொல்லு. கார் அடிச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது. எப்படி பார்த்தாலும் அடி நமக்கு தான் விழும். எப்படியாவது காருக்குள்ள போய் அதை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாகணும். Hey சின்ன பையா, I am the car master. உன்ன மாதிரி சைக்கிள் ஓட்டுற சின்ன பையனாலதான் என்ன ஒன்னும் பண்ண முடியாது, தெரிஞ்சுக்க. இல்ல, என்னோட கார் டோர்ஸ். என் காரை நீ கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு இருக்க, நிறுத்து. இல்ல இல்ல, நீ என் காரோட மொத்த கண்ட்ரோல் சிஸ்டத்தையும் டேமேஜ் பண்ணிட்டியே. என்னோட கார். அங்கிள், நீங்க ஃபைட் பண்றீங்களா இல்ல சரண்டர் ஆயிடுறீங்களா? ஃபைட் பண்ணி என்ன பண்ண போறேன்? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணேன். ஆனா இப்போ அது எல்லாமே வீணா போயிடுச்சு. என்னோட உழைப்பும் வீணா போயிடுச்சே. இதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்ட் தானே? எல்லாமே கரெக்ட் தான் கார் மாஸ்டர். ஓகே தென், வாங்க நம்ம யாருன்னு எல்லாருக்கும் காட்டுவோம். நான் தான் கார் மாஸ்டர். நீங்க எல்லாரும் போங்க, கூட்டத்தோட கூட்டமா வந்து என்ன பாருங்க. நீங்க என்னோட எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிட்டீங்க. மொத்தமா என்ன நீங்க அழிச்சிட்டீங்க. நீ கவலைப்படாத, உன்னோட எதிர்காலம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை நான் உனக்கு சொல்லி புரிய வைக்கிறத விட நான் உனக்கு அங்க காட்டுறேன், நீயே பார்த்து புரிஞ்சுக்குவ.